நருட்டோ மேல பெயின் அழைக்கப்படுற நாகட்டோட ட்ரீமை பத்தி தெரியுமா? நருட்டோல வர மத்த ஆன்டிகிதஸ் மாதிரி பெயினும் பீஸ்க்காக தான் ட்ரை பண்ணா. ஆனா அதை அச்சீவ் பண்றதுக்கு பெயின் வைலன்ஸ கையில எடுத்தான். ஏன்னா நாகட்டோ நம்பினா இந்த உலகத்துல இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஆனா அது அவங்க ஃபீல் பண்ற வழியால மட்டும் தான் முடியும்ட்டு ஆணித்தரமா நம்பினா. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தால பாதிக்கப்பட்டு அந்த கஷ்டத்தால வர பெயினை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அந்த கஷ்டத்தை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம்னு நாகட்டோ நம்பினா. இந்த ஷினோபி வேர்ல்ட்ல சைக்கிள் ஆஃப் ஹேட்டட் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க நம்மள அடிச்சா அவங்கள பழி வாங்குறதுக்கு நம்ம அடிக்கதான் செய்வோம். இந்த ஹேட் பல ஜெனரேஷனுக்கு தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க மனம் திருந்தி ஆப்போசிட்ல இருக்கவங்கள மன்னிச்சு விடுற வரைக்கும். அதனாலதான் நாகட்டோ இந்த வயலன்ஸால வர கஷ்டத்தை எல்லாரும் உணரணுங்கிறதுக்காக ரெனிகன் பவரை யூஸ் பண்ணி வேர்ல்ட்ல அவங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ண வயலன்ஸை நாகட்டோ அவங்களுக்கு பண்ண நினைச்சான். ஏன்னா நாகட்டோ பீஸ் அச்சீவ் பண்றதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழின்ட்டு முழுமையா நம்பினா நருட்டோவை மீட் பண்ற வரைக்கும். நருட்டோவோட பீஸ் ஐடியா என்னதான் ரியாலிட்டி கொஞ்சம் பாசிபிளா இல்லைனாலும் நருட்டோ மேல வச்சிருந்த நம்பிக்கையால நருட்டோவை முழுசா நம்பி இவரோட ட்ரீமை நருட்டோக்கு பாஸ் பண்ணிட்டு இறந்து போயிருப்பான் நாகட்டோ. நாகட்டோட பீஸ் அச்சீவ் பண்றதுக்கான பாதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.